குறிக்கோள் தீர்மானமும் முன்னுரையும். ஒரு பெரிய கட்டடம் எழுப்பப்படும் முன் முதலில் அஸ்திவாரம் போடப்படுகிறது. அதேபோல இந்திய அரசியலமைப்பு என்ற மாபெரும் கட்டடம் எழுவதற்கு முன் அதன் தத்துவ அடித்தளமாக முதலில் இடப்பட்டதே குறிக்கோள் தீர்மானம் ஆகும். 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு சட்டமன்றத்தில் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்மானத்தை முன்வைத்தார். அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பும் தத்துவமும் இதிலேயே வடிவம் பெற்றன. ஒரு நாட்டின் ஆன்மா என்ன, அதன் இதயம் எதற்காக துடிக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் இந்த ஒரே ஆவணத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டன. இந்த தீர்மானத்தின் சாரத்தை சில முக்கிய தூண்களாக பிரித்து பார்க்கலாம். முதலாவது, இந்தியாவை சுதந்திர இறையாண்மை கொண்ட குடியரசாக அறிவித்து அதன் எதிர்கால ஆட்சிக்கான அரசியலமைப்பை உருவாக்குதல். இரண்டாவது, இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் எனப்படும். மூன்றாவது, அதிகாரம் மக்களிடமிருந்தே பெறப்படும். இதுவே ஜனநாயகத்தின் இதயம். நான்காவது, அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பும் உத்தரவாதமும். ஐந்தாவது, சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. ஆறாவது, வாய்ப்பு நிலை சமத்துவம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஏழாவது, சட்டத்துக்கும் பொது ஒழுக்கத்துக்கும் உட்பட்டு சிந்தனை, கருத்து, நம்பிக்கை, வழிபாடு, தொழில், சங்கம், செயலுக்கான சுதந்திரம். எட்டாவது, குடியரசின் பிராந்திய ஒருமைப்பாடும் நிலம், கடல், காற்று மீதான இறையாண்மையும் சர்வதேச நீதிப்படி நிலைநிறுத்தப்படுதல். ஒன்பதாவது, உலக அமைதிக்கும் மனித நலனுக்கும் பங்களிப்பு. இந்த தூண்கள் வெறும் வார்த்தைகளாக நிற்கவில்லை. 1947 ஜனவரி 22 அரசியலமைப்பு பேரவை இந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஒருமனதாக அங்கீகரித்தது. ஒரு ஆவணம் ஒட்டுமொத்த சபையால் ஏற்கப்படுவது சாதாரண காரியம் அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாட்டின் அடிப்படை குறிக்கோள்கள் மீது ஏற்பட்ட அந்த ஒற்றுமை வரலாற்றில் இணையற்ற தருணமாக கருதப்படுகிறது. இது அரசியலமைப்பு உருவாக்கத்தின் அடுத்தடுத்த கட்டங்கள் அனைத்திலும் தாக்கம் செலுத்தியது. இன்று நாம் காணும் அரசியலமைப்பின் முன்னுரை இதன் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பே ஆகும். அந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டே நேருவால் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அமைக்கப்பட்டது. முன்னுரை இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றொடருடன் தொடங்குகிறது. எனவே இந்திய மக்களே நமது அரசியலமைப்பின் ஆதாரம். முன்னுரையில் இந்தியா இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று வரையறுக்கப்படுகிறது. அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதியை பாதுகாப்பதே இதன் நோக்கம். 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முன்னுரை ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டது. அப்போது சேர்க்கப்பட்ட 3 புதிய சொற்கள் சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. இம்மூன்றும் இன்று இந்திய ஜனநாயகத்தின் அடையாளமாக நிலை பெற்றுள்ளன. இறுதியாக நமது முன்னுரையின் வேர்கள் எங்கிருந்து வந்தன என்பதையும் அறிவோம். 2 வரலாற்று மூலங்களை இங்கே குறிப்பிட வேண்டும். 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது முக்கிய முழக்கங்களாக ஒலித்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இம்மூன்று அடிக்கருத்துகளும் நமது முன்னுரையில் இடம்பெற்றுள்ளன. அதேபோல் ஒரு அரசியலமைப்பு முன்னுரையுடன் தொடங்க வேண்டும் என்ற கருத்தை முதன்முதலில் வழங்கியது அமெரிக்க அரசியலமைப்பு. முன்னுரையின் முக்கிய குறிக்கோள்கள் அனைத்து மக்களுக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம் வழங்குதல், நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க, சகோதரத்துவத்தை வளர்த்தல். இப்படி குறிக்கோள் தீர்மானம் முதல் முன்னுரை வரை இந்திய ஜனநாயகத்தின் தத்துவ பயணம் தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் விரிகிறது. ஒரு நாட்டின் சாசனத்துக்கு தத்துவ அடிக்கல்லாக நின்ற அந்த தீர்மானம் இன்றும் ஒவ்வொரு இந்தியனின் உரிமைக்கான ஆதாரமாக ஒளிர்கிறது.